ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு குறி சொல்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே என்னெல்லாம் நடக்க போகுது, நீ எப்படியெல்லாம் இருக்கணுன்றத நான் சொல்லும்போதே தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கோ. தகுதியானவர்களிடமும் நல்ல மனிதர்களிடமும் நீ எவ்வளோ வேணாலும் எதிர்பார்க்கறதுக்கு காத்துட்ருக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா அவங்க கொடுக்க தாமதமானாலும் உதவி செய்ய தாமதமானாலும் நிச்சயமாக அதனுடைய அன்பையோ அல்லது பாசத்தையோ நீ எதிர்பார்க்கதையோ உனக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் தகுதியற்ற மனிதர்களிடமும் தீய மனிதர்களிடமும் போய் நீ ஊசி முனை அளவுக்கு எதையும் எதிர்பார்த்து கூட காத்திருக்க கூடாது என் செல்வமே. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் எதையும் கொடுக்க மனசும் இருக்காது, சுயநலமும் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு பற்றால நீ மற்றவர்கள் மீது வைக்கும் கண்முடித்தனமான நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக உன்னை கண்ணீர் விட வைக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு யார் மீதும் அளவு அதிக அன்பு கொண்டு எதுக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். நீயே உனக்கான விஷயங்களையெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு தயாராகிருன்னு நான் சொல்வதை மறந்து விடாதே. இன்னைக்கு இது செஞ்சால் அது கிடைக்கும், அதை செஞ்சால் இது கிடைக்கும்னு ஒரு சின்ன அல்ப சந்தோஷத்திற்காகவும் அல்ப சுகத்திற்காகவும் மயக்கம் கொண்டு அதன் மூலமாக நாளைக்கு வரப்போகிற மிகப்பெரிய துன்பத்தை நீ மறந்துடக்கூடாது. எதன் மீதும் ஆசைப்படுவதோ விருப்பம் கொள்வதோ எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நன்றாக சிந்திப்பது அவசியமல்லவா? எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதற்காக முயற்சிகளை செய்யும் போது அந்த முயற்சி தோற்று போகலாம். ஆனால் அந்த விஷயத்திற்காக நீ செய்தாயே ஒரு பயிற்சி, அது நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உதவும். பல விஷயங்களில் நினச்சது போல் முடிவு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் அது என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத போது வாழ்க்கையை உனக்கு ஏமாற்றமாக தோணலாம். ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயமும் உன் வாழ்வில் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கையை உனக்கு அதிசயமானதாக மாறதான் போகுது. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையெல்லாம் முடிச்சு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாமே உன் வாழ்க்கையில் தலைகீழாக மாறப்போகுது என் செல்வமே. உன் கண்ணீர் காலமெல்லாம் இப்போ கரைஞ்சு போச்சு. உன்னுடைய கண்ணீராலேயே உன் கர்ம வினைகளையும் கரைச்சி காணாமல் போக வச்சுட்டேன். இனிமே நீ புன்னகையோடு உன் புண்ணிய பலன்களை அனுபவிக்க தயாராகு. எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும். யார் நம்மளை என்ன செய்ய முடியும், யார் நம்ம என்ன செஞ்சிட போகிறாங்கன்ற எண்ணத்தை ஒருபோதும் உன் மனசுக்குள்ளே வளர்த்துக்காம பயத்தோடும் பக்தியோடும் உன்னுடைய செயல்களை சரியானதாக, உண்மையானதாக, நேர்மையானதாக வச்சுக்கோ. நீ யாருக்கும் பயப்படணும் அடிப்பணியணும் நான் சொல்லலை. ஆனால் பயபக்தி என்பது உனக்கு முக்கியமல்லவா? தவறு செஞ்சால் தண்டனை கிடைக்கும், பாவம் செஞ்சால் புண்ணியம் கிடைக்காது, அதுக்கு பதிலாக தண்டனை கிடைக்குன்ற எண்ணம் உன் மனசுக்குள்ளே இருந்தால் தானே நீ எப்போதும் உன் செயல்களை சரியாக அமைச்சுக்குவ. அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்வதற்கும் தயங்குவாய். உன்னை தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு அழைத்து செல்வதற்காக நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தவறான விஷயங்களும் தவறான மனிதர்களும் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கும்போது உனக்குள்ளேயும் அதனுடைய சாரலும் சாயலும் அடிக்கும். அப்படி நீ அவங்களெல்லாம் பார்த்து தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதற்காக உன் அப்பன் முருகன் நாளும் தோறும் உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கேன். பல துன்பங்கள் உன்னை மனசுக்குள்ளேயே கொண்டுக்கிட்டு இருக்கு. உன்னுடைய கஷ்டமும் பிரச்சனைகளும் துயரங்களும் உன்னை பாடாப்படுத்துறதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். உன் மனக்குழப்பங்கள் தானே உன்னுடைய சிந்தனையெல்லாம் சிறை வச்சுக்கிட்டு நீ எதையும் யோசிக்க முடியாமல் தடுக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா நீ அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டீன்னா அது பல வழிகளில் உனக்கு பாதிப்பை கொடுத்து விடும். எதை செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் யோசித்து சரியான முடிவை தெளிவாக எடு. விட்டு கொடுக்கறதும் இறங்கி போகிறதும் தப்பே இல்லை. ஆனால் எப்போதும் அதை நன்கு உணர்ந்த மனிதர்களிடமும் நல்லவர்களிடமும் மட்டும்தான் செய்யணும். யார் என்னன்னே தெரியாமல் நல்ல குணம் இல்லாதவர்களுக்கும் கெடுதல் நினைக்கிறவங்களுக்கும் விட்டு கொடுத்து போனினா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் இல்லையா? அனுசரித்து போகிறதும் கூட நல்ல குணம் கொண்டவர்களிடம் அனுசரித்து போனால்தான் அது நன்மையில் முடியும். உன்னுடைய அருமை பெருமை தெரியாதவங்களுக்கும் இந்த உலகத்தில் எப்படி வாழணுன்ற புரியாதவங்களுக்கும் போய் நல்லது செஞ்சினா விட்டு கொடுத்து போனினா கடைசியில் கஷ்டப்படுவதும் காயப்படுவதும் நீயாக மட்டும்தானே இருப்பாய். நீ சுகமாக வாழக்கூடிய இந்த காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்கணும்னு தான் நான் உனக்கு சில துயரங்களை கொடுத்தேன். ஏன்னா வாழ்க்கை எப்போதும் இன்பமாகவே இருந்துட்டா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியாமல் நீ தவிச்சு போயிடுவ. அதனால தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே கஷ்டத்தையும் அவ்வப்போது உன் வாழ்க்கையில் கொடுத்து வாழ்க்கையை வாழ்வதற்கான முறைகளை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா
வாழ்க்கையை வாழும்போது மனிதனுக்கு வாழ்வும் தாழ்வும் எப்போது வேண்டுமானாலும் மாறி மாறி வரும். நல்லா வசதியாக இருக்கும்போதும் எளிமையோட வாழ பழகிக்கணும். எளிமையோட வாழும்போதும் வசதியாக வாழக்கூடிய மனிதர்களின் குணங்களையும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதையும் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு வாழக்கூடிய மனிதனால் மட்டும்தான் வாழ்க்கையை சொர்க்கமாக நினைக்க முடியும். அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லை, இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு எப்போ பார்த்தாலும் குறை சொல்ல நினச்சா அங்கே வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் அல்லவா? உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையே கூட எத்தனை பேருக்கு கிடைக்கலன்றது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ நிச்சயமாக உன் வாழ்நாள் முழுவதையும் எனக்கு நன்றி சொல்லி என் கோவில் வாசல்லையே படுத்து கிடப்ப. ஆமியன் செல்வமே, உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் உன்னை விட அதிகமாக பிரச்சனை உள்ளவங்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம் போல தானே. யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் தனியாக போராட முடியாதோ அதே போல் உன் வாழ்க்கையிலும் எதிரி தேவை. அவங்கள தாண்டி நீ முன்னேறி ஜெயிக்கணுன்றதுக்காக தான் உன் கண் எதிரேயே சில பேரை உனக்கு எதிரிகள் போல் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க உனக்கு எதிராக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு உன்னை அவமதிச்சுக்கிட்டும் தூற்றி பேசிக்கிட்டும் இருப்பதாலேயே நீ அவங்கள தாண்டி ஜெயிக்கணும்னு நினைக்கிற. அதன் மூலமாக ஓ மனசில் முன்னேறணுன்ற வெறியும் எண்ணமும் உத்வேகமும் அதிகமாகுது. ஆக மொத்தத்தில் நீ எப்படியோ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக எல்லா விஷயங்களையும் செய்ய தயாராகு. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை உன்னால் மாற்றவோ மறக்கவோ அல்லது அதை திருத்தி சரி செய்யவோ அல்லது இல்லவே இல்லைன்னு அழிக்கவோ உன்னால் முடியாது. என்ன நடந்திருந்தாலும் நடந்தவைகளை அப்படியே ஏற்க தயாராக இரு என் செல்வமே. அதையே நினச்சி வருத்தப்படுறதுனால எதுவும் மாறிடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய எதிர்காலத்தை என்ன செஞ்சு மாற்றலாம் என யோசி. எதிர்காலம் உன் கைக்குள்ளே வரணும், நீ நினச்சது போல் உன் வருங்காலம் வசந்தமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா என்னென்ன செய்யணுங்கிற முடிவை உறுதியாக எடுக்கக்கூடிய ஆளாய் நீ மாறிவிடு. ஏமாற்றம் என்பது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேன். நீ அடைந்த ஏமாற்றம் எல்லாம் இனி உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றத்தான் போகிறது. பக்குவமாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீ மீண்டு வந்துட்டினா வாழ்க்கையை கற்றுவிடலாம் என் செல்வமே. எல்லாருக்கும் பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் ஒவ்வொருவரும் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவங்கவங்களோட சந்தோஷம் அவங்களுக்கு நினச்சிருக்கும். உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டமும் பெருசு கிடையாது, ரொம்ப சாதாரணமாக அதை நான் சுலபமாக தீர்த்துருவேன்ற எண்ணத்தை மனசுக்குள்ளே கொண்டு வா. உனக்கு வந்திருக்கிறது பெரிய பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொல்லாத. என்னப்பன் முருகன் என் கூட இருக்காருன்னு உன் பிரச்சனைக்கிட்ட போய் சொல்லு. அது நிச்சயமாக கண்காணாத தூரத்திற்கு காணாமல் போய்விடுமேன்னு செல்வமே. உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அந்த பெருசாக நினச்சி வருத்தப்படாமல் என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் என் வாழ்க்கையை எல்லாத்தையும் சரியாக அமைச்சிக்கிறேன்ற எண்ணத்தோடு இரு. நீ உன்னுடைய செயலுக்காக தான் வருந்த வேண்டுமே தவிர அடுத்தவர் கூறுவதை எண்ணி வருத்தப்படாதே. ஏனெனில் உன்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியும் தானே. நீ எது சரியாக செய்கிற எது தவறாக செய்கிறன்றதும் உனக்கு புரியும். நீ ஒன்றும் சிறு பிள்ளை கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கிற என் அன்பு பிள்ளையான நீ உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய விஷயங்களை சரியாக மாற்றிக்கோ.